ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே, அதோட செலிப்ரேஷன் தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்பெஷல் அப்படின்னா எந்த கொண்டாட்டமும் இல்லைங்க. லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அப்போத்துலேருந்து இது வரைக்கும் வந்து எந்த வீடியோமே வந்து நான் அப்லோடே பண்ணலை. ஏன்னா உடம்பு வந்து சரியில்லை, வைரல் ஃபீவராக இருந்துச்சு. ஸோ இத்தனை நாள் படுக்க இருந்துட்டு இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கிவ் அப் கொடுக்கலாம், நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக வந்து தான் வந்து இதோட என்ன சொல்கிறது ஒரு ரெடி ஆனது எல்லாமே வந்து. ஏன்னா ஃபிசிக்கலாக மென்டலாக பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பேம்பரிங் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து ரெடி ஆனேன். பட் ஒரு ஸ்பெஷல் டே தான் என்னோடய பர்த்டே. ஆனால் எந்த வருஷமே வந்து செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அதே போல் வந்து ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே எடுத்தது கிடையாது. செல்ஃபிஸ் இதெல்லாம் கூட எனக்கு எடுக்க வராது. ஏதோ தோராயமாக வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அது போல் தான் வந்து இந்த பிக்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுனால கொஞ்சமாக வந்து சமைச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வெளியில் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்திருந்தேன் 27 Jan. ஸோ இங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ இந்த சாரியும் பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. பர்த்டேக்கெல்லாம்ன்ட்டு செப்பரேட்டாக எப்போவுமே வந்து எந்த வருஷமும் சரி வாங்கினது கிடையாது. என்னுடைய மேரேஜில் பார்த்திங்கன்னா 10 years பிஃபோர் இந்த ஒரு சாரீ பார்த்திங்கன்னா ஹல்திக்காக வாங்கினது. ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக ஒரு 3 sarees வாங்கினேன். அதில் ஒரு சாரீ தான் இது. அது பார்த்திங்கன்னா இந்த 10 yearsல ஒரு 2 times அந்த மாதிரி வந்து போட்டிருப்பேன். சரி அதே எடுத்து திருப்பி கட்டலாம், ஏன்னா வச்சுருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா காசு போட்டு வாங்கி வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்றதுனால எடுத்து வந்து கட்டியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் வந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் எப்படி வந்து உங்களை பூஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். That I could cough out my emotions in a healthy manner and just become the right person that actually matters. And every day I try